குருவின் தினம் ஒரு சுவடுகள்ல ஊரும் அதன் பெயர் காரணமும் அப்படின்ற விளக்கங்கள்லாம் இன்றைய நாள்ல திருச்சிராப்பள்ளி, அதாவது திருச்சிங்கிற ஊரை பத்தின ஒரு சில குறிப்பேடுகளை குறிப்பிடலாம் ஆசைப்படுறாங்க. எல்லா ஊருக்கும் ஒரு சில புகழ் இருக்குங்க. ஆனா எந்த ஊருக்கும் எந்த ஒரு பெரும்பான்மையும் குறிப்பிடாத ஒரு ஊர் எது அப்படின்னு பார்த்தா திருச்சி தாங்க. அங்க எல்லாருமே உச்சி பிள்ளையார் கோவில தாங்க பெருசா சொல்லிக்கிட்டு இருக்கோம். உண்மையான தத்துவத்தின் அடிப்படை நாதம் எல்லோருமே எங்கிருந்து வெளிப்பட வேண்டும், எப்படி வெளிப்பட வேண்டும்னு ஒரு குருநாதர் ஆசைப்பட்டாராங்க. ஒருவர் அல்ல, 1000 பேர் அவர்களுள் இருந்து வெளிப்பட வேண்டும். அவர்களுள்ளிருந்து வெளிப்படும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திடலாக தெரியா இருக்கணும்னு ஆசைப்பட்டாராங்க. அதாவது அவர்களுக்குள் ஏற்படும் திறனாய்வு ஒவ்வொருவருக்குள்ளும் மாறுபட்ட திறனாய்வா இருந்தால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முகமாய் இருக்க வேண்டும். அவர்கள் அனைவருக்கும் குரு என்ற ஸ்தானத்தில் முழுமை பெற வேண்டும்னு சொல்லி அந்த இடத்துல அவருக்கான முழு விளக்கையும் கொடுக்க ஆசைப்பட்டாராங்க. அப்படி வைக்கப்பட்டது தாங்க உச்சி பிள்ளை யார். இப்போ யாருன்ற கேள்வியோட முடிச்சிருக்கங்க. ஆனா நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போறோம். அதே கோவில்ல என்ன பண்றோம்? வழிபாடு முறையை செய்யறோம். அங்கேயே விபூதியும் குங்குமத்தையும் வாங்கியே வச்சுக்கிட்டு வராங்க. ஏன் ஒரு திருச்சியுடைய மைய பகுதியில உச்சி பிள்ளையார்ன்ற சிலையை வச்சு ஒரு மலையை வச்சு அதை சுற்றி அத்தனை கோவில்கள் இருக்கு. இதில் யார் உச்ச நிலையில் இருக்கணும், பிள்ளை யாருன்னு நீ கண்டுபிடின்னு ஒரு குருநாதர் அழகான விளக்கத்தை கொடுத்து அந்த ஊருக்கும் திரு சிறார் பள்ளின்ற பேரையும் சுட்டிருக்காருங்க. இப்போ திரு என்றால் குரு, சிறார் என்றால் தன்னுடைய சீடர்கள், பள்ளி என்றால் பள்ளி கொண்ட இடம் அப்படின்ற அர்த்தத்தையும் இந்த இடத்துல நாங்க வெளியிட ஆசைப்படுறோங்க. ஒரு முன்னோக்கிய வாதிகள் பல பேரு பல போராளிகளா இருந்து பல விஷயங்களை பல காலங்களா பல ஊடகங்கள்ல எப்படியாச்சும் வெளியிடணும்னு ஆசைப்படும் பொழுதெல்லாம் அவர்கள் கொடுக்க வந்த ஒரே ஒரு விளக்கம், அவர்கள் அந்த இடத்தில் எப்பேற்பட்ட ஞான நிலையிலும் சரி, வாழ்க்கையின் தத்துவத்தையும் சரி, இந்த உலகியல் போதனைகளை கூட சரிங்க, எந்த அளவுக்கு ஒரு மக்களின் மனநிலைக்கு ஏற்ப புலப்படுத்த ஆசைப்பட்டாங்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு தெளிவான விளக்கங்க. அப்போ திருச்சியை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் யார், திரு சிறார் பள்ளி அப்படின்றது அர்த்தத்துல அப்போ பிள்ளை உச்சத்துல இருக்கிறவங்க யாருங்க, அந்த பிள்ளை யாருங்க, கணபதித்தவரோ எங்க இருக்காருன்னு இன்னும் திருச்சியில யாருக்குமே தெரியலீங்க. அப்போ கணபதித்தவரை தெரியறதோ இல்லையோ, அங்க சீடர்கள் யார் உச்சத்துல இருக்காங்கிறதையும் முழுமையான உணர்வலைகளோடு வெளிப்படுத்த நீங்க எந்த அளவுக்கு முற்பட்டு வரீங்களோ அதுல உங்களுக்கும் சரி, உங்களுடைய மாய எண்ணங்களும் சரிங்க, உங்களையே மடை திரண்டு ஓடும் வெள்ளத்திற்கு நடுவுல உங்களை மறைச்சு காட்டதாங்க ஆசைப்படுது. இப்படி திருச்சிராப்பள்ளியை சுற்றி எவ்வளவு கோவில் இருக்கு அப்படின்ற ஒரு சின்ன விஷயங்களை ஏன் பெரிய விளக்கமா கூட சொல்லலாம். அதற்கான நேரமும் உங்களுக்கு கணிப்பும் சரியா இருந்தா நீங்களும் அதை கணிச்சு பார்க்கலாங்க. குருவின் பெயர்ல இன்னைக்கு ஃபேமஸான ஊர் எதுன்னு கேட்டா ஸ்ரீரங்கம் சொல்லுவாங்க, அதோட திருவானைக்காவல் சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி போனா அங்கேயே பக்கத்துல இருக்கிற ஸ்வஸ்தி கிணற சொல்லுவாங்க, எறும்பீஸ்வரர் சொல்லுவாங்க. எங்களுக்கு தெரிந்த கோவில்ல இவ்வளவுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னும் இது போல 20,000 கோவில்களோடு தன் சீடர்களை உருவாக்கின ஒரு மாபெரும் ஸ்தலம் தாங்க திருச்சி. அப்பேற்பட்ட இடத்துல தன் குருநாதர் ஒரே ஒரு சீடருக்காக இப்பேற்பட்ட பிள்ளை யாருன்னு உச்சத்துல வச்சா அப்ப இவங்க எல்லாம் எங்க உச்சத்துல இருக்கிறாங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனத்திலையும் ஒவ்வொரு தானியத்திலையும் அவர்களுடைய எண்ணத்திற்கு ஊதுகலனா இருக்கின்ற குருநாதர் தான் இப்பேற்பட்ட நிலை அனைத்தையும் கொடுத்து அவர்கள் அனைவருக்கும் தன்னுடைய போதனையின் அடிப்படை நாதத்திலிருந்து வெளிப்பட்ட சீடர்களுக்கு அப்பெயரையே சூட்டி அழகு பார்த்தாராங்க. இன்றும் திருச்சிக்கு யாரெல்லாம் முற்பட்டு வருகின்றீர்களோ அவர்களுடைய மூலனாய் நான் வெளிப்படவில்லை, அவர்களையே வெளிப்படுத்த ஆசைப்படுகின்றேன். உச்சகட்டத்தில் உங்களுள் நான் வெளிப்படும் பொழுதெல்லாம் இவ்வூரில் அந்த பெயருக்கே உங்களுக்கு அதிபதியாக்கி உங்களையும் அழகு பார்க்கின்றேன். இவர் யார்? எனக்குள் இருக்கும் என் குருநாதராகிய குரு தவசுதநாதர் தானே அப்படின்னு நாங்க சொல்ல ஆசைப்படுறேங்க. ஒரு பிறப்பு இல்லைங்க, 1000 பிறப்பு எடுத்தாலும் மீண்டும் மீண்டும் வருவேன், மீண்டும் பிறப்பின் ரகசியம் தெளிவு கொடுப்பேன். ஆதியும் அந்தமும் நானே என்பவர்களுக்கு உங்களுள் நான் எப்படி வெளிப்படுவேன் என்பதற்கு இதை விட ஒரு விளக்கம் எப்படி கொடுக்க முடியும்னா நீங்களும் எங்களோடு பயணிச்சு பாருங்க. அதீத துருவமாய் உங்களையும் அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.